இது போட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் பாருங்க, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. பிரேதக்குழிக்குள்ளே யாரை போடுவாங்க? மரிச்சவங்க போடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? உயிரோடு இருக்கிறவங்களை விழ வச்சு அவர்களை வந்து பணமாக்கி அதை என்ன பண்ணிக்கிறாங்க? வாய்க்குள்ளே போட்டுருவாங்க. விச் மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறோம்ல, அது ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்லாது. இவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், இவங்க கூட்டம் கூடிய கூடுகைகள் எதுவுமே ஜீவனுக்குள்ளே கொண்டு போகாமல் யாரை வந்து விழ வச்சு யாரை வந்து அழித்து பிரேதமாக மாற்றி உள்ளுக்குள்ளே போடணுமோ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷயம் இருக்கிறது. எக்ஸாக்டாக இப்போ யார் சொன்னது? தாவீது சொன்ன அதே கோட்டு தான் மறுபடியும் சொல்கிறாரு. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. இந்த நேச்சரை வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு பாருங்களேன். அவர்கள் வாய் எப்படி இருக்கான்? சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இதே பவுல் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? உப்பினால் சாரமேற்றப்பட்டது மாதிரி வசனங்கள்னால் என்ன பண்ணி இருக்கணுமா? நிறைஞ்சிருக்கணும். அப்புறம் நீங்கள் எப்போ யாரை சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆசீர்வாதமாக சொல்லுங்கள், வாழ்த்துங்கள். இப்படி தானே ஒரு சபைக்கான எல்லா லெட்டர்லேயுமே பார்த்தோம்னா முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது இதுதான். ஆனால் அப்படியே பேரலாக ஆப்போசிட்டாக ஒரு குரூப் இருப்பாங்க, அவர்கள் வாய் எப்படி இருக்குதா? சபிப்பினாலும் கசப்பினாலும். யாரை பார்த்தாச்சும் ஏதாச்சும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறது? குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, யாரையாச்சும் தூசிச்சுட்டே இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஒரு பேச்சுக்கள் அந்த இடத்துல இல்லாத பட்சத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அது யாரோட கேரக்டரு? தான் அப்படிங்கிற குணலட்சணம் அவர்களுக்குள்ளே இருக்குங்கிறத ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். இது ஃபஸ்ட் விஷயம் சொல்லிவிட்டு, அதுலேயே வந்து பாருங்கள் 16ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனத்துக்கும், நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. எப்படி கனெக்ஷன் கொண்டு வர்றாரு பாருங்களேன். நம்ம அங்கங்கே பிட்டாக பார்ப்போம், இவங்க ஒரு கோர்வையை சொல்லும்போது எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கவங்கள்ட்ட என்ன இருக்காதுன்னு சொல்கிறாரு? தெய்வ பயம் இல்லை. விச் மீன்ஸ் அதுக்கு பேர் தான் என்னது? துணிகரம். ஃபஸ்ட்டு கேரக்டர் ஒன்று பார்த்தோம்ல, தானோட நேச்சர் ஆஃப் கேரக்டர்னு ஒன்று பார்த்தோம்ல, என்னது? துணிகரம். அதாவது தேவன் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமேவும் பண்ணக்கூடிய தவறுகள் பாவங்களுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னோம்? துணிகரம். ஆனால் இந்த கேரக்டரில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன இருக்காதம்மா? அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுத்தமாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. முன்னாடி கோட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த கேட்டகரி தான் இவங்க. இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இவர்கள் சமாதான வழியை அறியாதிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். ஆனால் இவங்க அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். அப்போ பாக்கியவான் இருக்க முடியாதுல்ல. அப்போது நம்ம எந்த விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணணும் அப்படின்னா, நான் அதை ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் போட்டுட்டு சொன்னேன். ஒருவேளை இது நம்மள்ட்ட இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி கேரக்டர் என்கிட்ட இல்லை பிரதர் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 90% என்ன ஆகிட்டோம்? தப்பிச்சுக்கிட்டோன்னு அர்த்தம். மிச்சம் 10% மற்ற கேரக்டரில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போயிடலாம். எப்பயுமே நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வசனங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? காயப்படுத்துறது கூட அது வேறு மாதிரியான கேட்டகரி. அது வந்து இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா எந்த லெவலில் சொல்லணுங்கிறதும் பைபிள் வசனத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சொல்கிறது என்னென்னா, அப்படி நம்ம பேசுகிறது அவர்களை ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளோ அல்லது நம்ம ஆள் சேர்க்குற விஷயங்களோ அல்லது நம்ம கூட்டம் கூடுறதோ யாரையோ ஒருத்தவரை விழ வைக்கிறதுக்காக இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்கள்ட்ட என்ன கேரக்டர் இருக்குதுன்னு அர்த்தம்? தான் குணலட்சணம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இம்மிடியட்டாக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும், இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுவோம். செகண்ட் விஷயம், நம்ம அந்த மாதிரி யாரையாச்சும் பார்த்தோம்னா இம்மிடியட்டாக என்ன பண்ணிடணும்? விலகிடணும். அவங்கள நம்ம சரிப்படுத்தணும்னு நினைக்கணுமா? இந்த இடத்துல அடுத்த கேள்வி அங்கே தான் இருக்குது. இல்லை. ஏன் அப்படின்னா, தேவன் அந்த எக்ஸாம்பிள் அங்கே வைக்கலை. மற்ற எல்லாருக்குமே என்ன பண்ணார்? போய் திருத்தலாம், அவங்கள ஏதாச்சும் வந்து ஒரு கண்டித்து மறுபடியும் கொண்டு வரணும்லாம் நினச்சவர். ஆனால் தான் கோத்திரத்தை என்ன பண்ணவே இல்லை, டச்சே பண்ணல, சூப்பராக விட்டுட்டார். ஆனால் ஃபைனலாக என்ன பண்ணிட்டாருன்னா, யாருமே எதிர்பார்க்காத வண்ணமாக அந்த பேரை இல்லாத மாதிரி ஆக்கிட்டார். அப்போ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களை நீங்கள் என்ன பண்ண முடியாது? சரி செய்ய முடியாது. இப்போ நீங்கள் சாத்தானை வந்து நீங்கள் எவ்வளோ தான் சத்தியம் சொல்லி அவங்கள சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறேன்னு ட்ரை பண்ண எப்படி இருக்கும்? சாத்தானை தானே அந்த கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க, சர்பம் விரியன், கரெக்டுங்களா? இப்போ அதை போய் நம்ம எவ்வளோ தான் அன்பு காமிச்சாலும் எவ்வளோ தான் சத்தியத்தை காமிச்சாலும் என்ன பண்ண முடியாது? நம்மளால் சரி செய்ய முடியாது. அப்போ தான் கோத்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர்களை என்ன பண்ண முடியாது? சரி செய்து மறுபடியும் ஜீவனுக்குள்ளே கொண்டு வரதெல்லாம் முடியாது. ஒருவேளை பார்த்தோம்னா நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அப்படியே என்ன பண்ணிடணும்?
ஒதுங்கி நம்மளோட வழியை காத்து கொண்டு போயிடணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயமே தவிர அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, நம்மளும் போய் அட்டாக்கிங் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அங்கே வசனத்தில் இருந்துச்சுல, அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா பலசாலிகளாக இருந்தாங்க. அவங்கள என்ன பண்ண முடியாது, நம்மளால் போய் சண்டை போட்டோ, சத்தியத்தை வச்சு தான், அன்பு சத்தியம்லாம் வச்சு சண்டை போட்டோ என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னா வின் பண்ணவும் முடியாது, அவர்களை சரி செய்யவும் முடியாது. இந்த கேட்டகரியை நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, உங்களிலிருந்து நீங்கள் தூக்கிடுங்க. நீங்கள் அதை கூட பண்ண வேண்டாம், முதல்ல உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபைனலாக நான் என்ன பண்ணிடுவேன், மொத்தமாக அந்த பேரே இல்லாத மாதிரி நான் என்ன பண்ணிடுவேன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறார். இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இந்த கேரக்டர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில் அடிக்கடி குறிப்பிட்டு காமிக்கிறது கவனித்து பார்த்துருக்குறோம். இந்த விரியன் பம்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, யோவான் ஸ்நானகம்னு சொல்லியிருக்காரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்காரு. நேச்சர் பாருங்களேன், அவங்க சும்மாலாம் அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ண முடியாது. யோவான் ஸ்நானகன், எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அதனால் நான் திட்டுனெல்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, யாருக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க, இஸ்ரேல் ஜனம் ஒட்டுமொத்தவங்களுக்குலாம் இல்லை, வேதப்பாரர்கள் பரிசேயர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா. யோவான் ஸ்நானகன் அவங்கள தான் என்ன சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே வரக்கூடிய ஆக்கினைக்கு தப்பித்துக்கொள்ளும் வண்ணமாக உங்களுக்கு இது சொன்னது யாருன்னு கேள்வி கேட்பார். சேம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், அப்படிப்பட்ட வேதப்பாரர்கள் பரிசேயர்களுக்கேவும் ஃப்ரேஸ் என்னென்னா விரியன் பாம்பு குட்டிகள். தான் கோத்திரத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு, விரியன் பாம்புன்னே சொல்லியிருப்பார், விரியன்னே சொல்லியிருப்பார். அது அப்போ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்ங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிறோம். அப்போ இவங்கள்ட்ட என்ன நேச்சர் இருந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னார்னா, தங்களை மட்டும்தான் வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் என்ன பண்ணிக்கிறவாங்களா, தங்களை மட்டும் தான் சரி நினச்சிக்கிறவங்க, மற்றவங்க எல்லாருமே பண்ணுறது எல்லாமே தப்பு, எல்லாருமே குறை சொல்லிட்டு இருக்கிறது. இன்க்ளூடிங் யாருன்னா இயேசு கிறிஸ்து எது பண்ணாலுமே என்ன பண்ணுவாங்க, போய் குறை சொல்கிறது மட்டும்தான். எங்கே தப்பு கண்டுபிடிக்கல என்ன குறை சொல்லலாம். அப்போ இந்த மென்டாலிட்டியில் இருந்துக்கிட்டே இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாருன்னா விரியன் பாம்பு குட்டிகள்னு சொல்கிறாரு. இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் எப்படி இருக்குன்னா, அவர்கள் வாய் கசப்பினாலும் சபிப்பினாலும் நிறைந்திருக்கிறது, யாரை விழுங்கலாமான்னு சொல்லிட்டு நாக்குக்கு கீழே என்ன வச்சுட்டே இருப்பாங்களாம், விஷத்தை வச்சுட்டே இருப்பான். இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி இருக்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் எங்கேயாச்சும் இந்த பேரை கொண்டு வந்தது கரெக்டாக இருக்குமா? எது வெளிப்படுத்தின 7ஆம் அதிகாரத்தில் வரதெல்லாம் சபைக்கான குணலட்சணங்களை பிரதிபலிக்கிறதுக்கான விஷயங்கள். ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு குணலட்சணத்தை. இப்போ தான் கிட்ட என்ன குணலட்சணம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று வைக்க முடியுமா? ஏங்க விடுங்க, அது அங்கே தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு நல்ல குணலட்சணம் இருந்திருக்காதா, வச்சிருக்கலாம்ல தேவன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை தான் சொல்கிறோம்ல, அந்த துணிகரம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயமும் அங்கே என்ன ஆயிரும், ஃபேட் அவுட் ஆயிரும். இப்போ மற்றவங்கள்ட்ட எல்லாம் அதான் சொல்கிறல, மற்ற 11 கோத்திரமும் அதுக்காக பெஸ்ட்டுன்னு இல்லை, அவங்களும் என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணிகிட்டே தானே இருந்தாங்க. அவ்வளோ தப்பு பண்ணதுனால தானே 10 கோத்திரத்தையும் புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுத்தாரு, 2 கோத்திரத்தையும் புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் மறுபடியும் இவங்களை என்ன பண்ணிட்டாரு, கூட்டி சேர்த்து கொண்டு வந்துட்டார். ஆனால் இங்கே தான் கோத்திரம் அப்படி கிடையவே கிடையாது. இது ஒரு மிகப்பெரியதான ஒரு எச்சரிப்பை அந்த இடத்துல உள்ளே வச்சிருக்கிறது கவனிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் இந்த பாடத்தில் தான் கோத்திரம் எதுக்காக நீக்கப்பட்டாங்க அப்படின்னா, ஒன்று துணிகரம், இன்னொன்று என்னென்னு, அவர்கள் சாத்தானுடைய குணலட்சணத்தை அப்படியே என்ன பண்ணாங்க. ஏன்னா சாத்தானுக்கும் ஆர்மி நிறைய தேவைப்படுதில்ல, அந்த மாதிரி அவனோட வேலையை பார்க்கறதுக்காக எதுக்குள்ளே இருப்பாங்கன்னா, இதே 12 கோத்திரத்துக்குள்ளேயே என்ன பண்ணியிருப்பாங்க, இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒரு விஷயம். அதனால் அவர்கள் நீக்கப்பட்டாங்க. இப்போ 2வது கேள்வி என்னென்னா, நீக்கியாச்சு சரி, இவ்வளோ பேடாக இருந்தாங்க, தூக்கிட்டார். ஆனால் அதுக்கு பதிலாக ஒருத்தர் சேர்த்து தரல, யார், மனாசே கோத்திரத்தை பற்றி நீங்கள் அங்கே பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ராயிம் அங்கே பெருசாக நல்லது பண்ண மாதிரி இருக்காது, மனாசே பெருசாக தப்பு பண்ண மாதிரி இருக்காது. இதுதான் அவங்களோட ஃபேக்ட்டு. ஆனால் பர்பஸாக என்ன பண்ணியிருப்பார், யாக்கோபு எஃப்ராயிமை ஆசீர்வதிச்சிருப்பார். பின்னாடி நாட்களில் இஸ்ரேலுங்கிறதுக்கான மறுபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ராயிம். ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் குறிப்பிட்டு ஏதாச்சும் தீர்க்க தரிசனத்தில் அடையாளமாக சொல்லணும்னா என்ன பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா எஃப்ராயிம் பேர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரீப்ளேஸ் பண்ணணும்னு ஆயிடுச்சு. ஆசீர்வதிக்கப்பட்ட எஃப்ராயிம் என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே வெளிப்படுத்தினதில் தூக்கி வச்சிருக்கலாம்ல. அப்போ ஓரளவுக்கு என்ன நம்ம மேட்ச் பண்ணியிருக்கலாம்னு, பரவாயில்ல இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அங்கேருந்தே ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அதனால் இங்கே உள்ள தூக்கி வச்சார், இப்படிங்கிற மாதிரியான கூட டெஃபினிஷன்ஸ் கொடுத்துடலாம். ஆனால் இங்கே வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மனாசே கோத்திரத்தை தூக்கி உள்ள வச்சிருக்கார். இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தானே, தான் கோத்திரமும் எக்ஸ்ட்ரீமு. அதுக்கு ரீப்ளேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஈக்குவலாக இங்கே எப்படி இருக்கணும், நல்ல கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் மனாசே உள்ளே வர முடியும். அப்போ மனாசே கிட்ட என்ன இருந்துச்சு, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் வாசிக்கலாம்.
ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். என்னுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி தேவன் எனக்கு பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு என்ன பெயர் வச்சாரம்மா? மனாசே. யார்? யோசேப்புக்கு எகிப்தில் பிறந்த குழந்தைகள். மனாசேனுடைய பெயர் என்ன? பெயர் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறத்தல் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ யாரெல்லாம் ஞாபகம் மறதி இருக்குதோ அவங்களாம் எங்கே வந்துடலாம்? சபைக்குள்ளே, சபை வகுப்பாருக்குள்ளே வந்துடலாம். அப்படி தானே இதோட மீனிங் வரும். அப்போ எதை மறக்கிறது? முதல்ல மறத்தல்ங்கிறது அதை சொல்கிறோம்ல, இது இவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா சூப்பராக மறக்கலாம். ஏன்னா நமக்கெல்லாம் பயங்கரமாக மறந்துகிட்டே இருக்கும்ல. 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இங்கே எடுத்தாங்கன்னு கேட்டோம்னா டப்புன்னு என்ன ஆயிரும்? ஆமாம், வந்திருக்கிறோம், எடுத்தாங்க, அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் என்ன சப்ஜெக்ட்டுன்னு மட்டும் என்ன ஆயிடுச்சு? அந்த மறத்தல் இல்லை. அந்த மறத்தல் இருந்துச்சுன்னா என்ன ஆக முடியாது? சபையில் போக முடியாது. ஆனால் இங்கே எதை மறக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஈசாக்கின் திருமணம் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனல் ஒரு கன்க்ளூடு இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து கொண்டு சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் என்ன பண்ணிடு? மறந்து விடு. இதுதான் அந்த சப்ஜெக்டோட கன்க்ளூஷனுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிற பாயிண்ட்டே இதாக தான் இருக்கும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மறந்துட்டு வரணும். எதை மறந்துட்டு வரணும்? பழசெல்லாம் மறந்துடணும். புதுசாக என்ன இருக்கோ அதை என்ன பண்ணிடக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டோ மறந்துடக்கூடாதுங்கிறது தான் ஒரு விஷயம். இதே இதில் எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இதுவும் மறக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது 2 எக்ஸ்ட்ரீமும் சொல்கிறாங்க மறத்தல்லையும். ஒருத்தவங்க என்ன பண்ணணும்? தன் தகப்பன் வீட்டையும் தன் ஜனத்தையும் மறந்துடணும். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்களா? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் தேவனையே மறக்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ 2ல் எது நம்ம இருக்கணும்? தேவனையே மறக்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடக்கூடாது. அப்புறம் அது மனாசே கிடையாது, இது வேறு மாதிரி ஆயிரும். இப்போ அவங்க கான்சன்ட்ரேஷன் சொல்கிறது எது இல்லைன்னு பார்த்தோம்னா, தன் ஜனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் மறந்துட்டு வாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இதை இப்போ நமக்குள்ளே கொண்டு வந்தோம்னா இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? அது நம்ம அந்த பேசிக் சப்ஜெக்ட்லேயே அதோட கன்க்ளூட் பாயிண்டில் இருந்திருப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம மறக்கணும் அப்படின்னா எதை மறக்கணும்? இந்த ஆன்சர் வரும் எனக்கு நல்லா தெரிஞ்சது தான். இப்போ இதில் நம்மள எத்தனை பேர் உலகத்தை மறந்துருக்குறோம்? இப்போ சப்ஜெக்ட் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எகைன் எதுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகும். சரி, நாளைக்கு என்ன வேலை செய்யணும்னு யாராச்சும் இப்போ வரைக்கும் மறந்துருக்கிறீங்களா? இல்லை. அடுத்த வாரம் அடுத்த ஃபியூச்சர் பிளான் கொண்டு எல்லாமே நம்ம மைண்டில் என்ன இருக்கும்? ப்ரீ ரிஜிஸ்டர்டு தான், ப்ரீ ப்ரோக்ராம்டு மாதிரி தான். நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், வேர்ல்டுக்குள்ளே இப்போ யார்கிட்ட போய் கலக்க போகிறோம், எந்தெந்த விஷயத்தில் இருக்க போகிறோம், எல்லாமே நமக்கு எப்படி தான் ஃபுல்லி ஆக்குபைடு தான், ப்ரீ பிளான்டு தான். எப்படி உலகத்தை இப்போ நம்ம மறந்துருக்குறோம்? அதான் எதை மறந்துருக்குறோன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு. உலகத்தை நம்ம என்ன பண்ணிடணும்? மறந்துடணும். கரெக்டாக? எது மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுருக்கணும்? உலகத்தை மறந்துடும். சரி, தேவனை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். இப்போ தேவனை என்னென்னலாம் ஞாபகத்தில் வச்சுருக்கிறோம், உலகத்தில் என்னென்னலாம் மறந்துருக்குறோம். அதனால தான் சொன்னேன், ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கேரக்டர் வைக்கிறது ரொம்ப சாதாரண கேரக்டர்னு நினச்சிடக்கூடாது. அது அந்த சப்ஜெக்டில் பேசிக் லெவலில் பார்க்கும்போது என்ன சகோதரர்கள் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பழசெல்லாம் மறந்துடுங்க. இது வரைக்கும் மறந்துருக்கிறோமான்னா என்னமே பண்ணியிருக்க மாட்டோம், ஒன்று கூட மறந்துருக்க மாட்டோம். எல்லாம் பழசும் ஞாபகத்தில் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறது என்ன இருக்கும், நமக்கு நல்ல மைண்டில் இருக்கும். இப்போ எப்படி அதை மறக்கிறது? ஒருவேளை இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா கட்டாயம் நம்ம எதுக்குள்ளே வருவோம்? சபை அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு குணலட்சணத்தில் ஒன் ஆஃப் த கேரக்டர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறத்தல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இதை இப்போ நம்ம புது சிருஷ்டிக்கு கம்பேர் பண்ணோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒரு புது சிருஷ்டிக்கு முக்கியமான ஒரு சைனே என்னது, ஒரு அடையாளமே என்ன அப்படின்னா, பழசு அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும், மறக்கணும். இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமில் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? பழையவைகளை ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் புதிதாயின. எதுக்குள்ளே புதிதாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே. நம்மளோட டேர்முக்கு சொல்லணும்னா புது சிருஷ்டிக்குள்ளே நீங்கள் என்ன ஆகிட்டு இருக்கணும், நாளுக்கு நாள் ரெனிவல் ஆகிட்டே இருக்கணும், புதிதாகிட்டே இருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இங்கே ஒரு வசனம் பார்த்தோம்ல,
ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாள். இது யாராச்சும் பண்ணுவாங்களா? ஸோ ஃபஸ்ட் இது கூட விடலாம், ஒரு பெண் தன் ஆபரணத்தை கூட மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கலாம், ஏன்னா நம்மளாம் அதில் இல்லைன்னு வச்சுக்கலாம். அடுத்து, ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினோடு அங்கே நிப்பாட்டியிருக்கிறார். இதுக்கு ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா? ஒரு மணவாட்டி தன்னோட ட்ரெஸ்ஸை போடாமல் இருப்பாங்களா? இது ஒரு ஹார்ட் கொஸ்டின் தான், கேட்குறதுக்கே கொஞ்சம் கடினமான கொஸ்டின் தான். இது எப்படி கம்பேர் பண்ணுறாரு பாருங்களா. அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கலாத்தியரில், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறீங்களோ, யார் ட்ரெஸ்ஸை உடுத்திருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு, கிறிஸ்துவை ட்ரெஸ்ஸாக உடுத்திருக்கிறீங்க. கரெக்டுங்களா? இப்போது அந்த மணவாட்டி அந்த ஆடை என்ன பண்ண முடியாது? கழட்ட முடியாது, இல்லை மறக்க முடியாது. நம்ம எப்பயுமே என்ன பண்ணியிருக்கணும்? தரிச்சிருக்கணும். இப்போ நம்ம வெளியில் போகிறோம், ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. நம்ம போன உடனே நம்மளை ஃபஸ்ட்டு எப்படி பார்ப்பாங்க? நம்ம ஃபேஸ் தெரியும், அதுக்கடுத்து நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறோம், நம்மளை அதுதானே வந்து காமிக்குது மற்றவங்கள்ட்ட. கரெக்டுங்களா? நான் இன்றைக்கி வந்து இந்த கலர் ஷர்ட் போட்டிருக்கிறேன், பேண்ட் போட்டிருக்கிறேன், இல்லைனா சகோதரிகள் அவங்களோட ட்ரெஸ்ஸு, இப்படி தானே நமக்கு வெளியில் ஆகும். இப்போ சொல்கிறாரு, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுக்கிறீங்களோ உங்களை பார்த்த உடனேயும் மற்றவங்களுக்கு என்ன தெரியணுமா? நம்ம ட்ரெஸ்ஸு மாதிரி யார் தெரியணும்? கிறிஸ்து தெரியணும். இப்படி தெரியுமா? இப்போ வரைக்கும் நம்மளை தான் எல்லா இடத்துலையும் ப்ரொஜெக்ஷன் ஆகிறமே தவிர, எந்த இடத்துலையாச்சும் நம்ம அது பழைய இதுலேயே நிறைய சொல்லுவாங்கள்ல, நமக்கு பேர் என்ன தான்? கிறிஸ்தவர்கள். அப்புறம் திருப்பிலாம் போட்டு சொல்லுவாங்கள்ல, அவன் தான் கிறிஸ்துவ. அவனை பார்த்தாலே என்னன்னு சொல்லணும்? கிறிஸ்துவ. இப்போ எப்படி ஏசுக்கு சொன்னார்ல, நீங்கள் தேவனை பார்க்கணுமா என்ன பாருங்கன்னு சொன்ன மாதிரி, யார்கிட்டயாச்சும் நீங்கள் கிறிஸ்துவ பார்க்கணுமான்னு கேட்டு என்னைய பாருங்கன்னு நம்ம யாராலும் சொல்ல முடியுமா? அப்போ இந்த இடத்துல தான் அது வந்து நமக்கு டஃப் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான காரியமா? நம்மளை மறைச்சு இயேசு கிறிஸ்துவ வெளியில் காமிக்கிறது நமக்கு ஈஸியான விஷயமா? ஈஸியான விஷயமா? அங்கே தான் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய காலம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னது? எதுக்காக? எப்படியாச்சும் நம்ம ஃபைனலாக கிறிஸ்துவ மாறிடணுங்கிறதுக்காக. ஆனால் அது அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கான இல்லை. ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டோம்ல, நம்ம உலகத்தை மறந்துட்டோமா அப்படின்னு பார்த்தோம்னா மறக்கவே இல்லை. உலகத்தை மறக்காமல் இங்கே எங்கே கிறிஸ்துவ மாறுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிறிஸ்துவ மாறுறது எப்படியா இருக்கும்? செம்ம டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். இதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஒரு ஆதார வசனம் வாச்சோம். அது எதுக்கு வாட்சோட்டு யாருக்கும் தெரியாதுல்ல. இந்த சப்ஜெக்ட்டுக்கு எதுக்கு அந்த ஆதார வசனம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக. நீங்கள் ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியாது? இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா என்ன மொத்தமாக முடிச்சுட்டு டக்குன்னு நான் கிறிஸ்துவ மாறிடுவேன்னா அது முடியாது. நீங்கள் டே பை டே என்ன பண்ணணும்னா அந்த ப்ராசஸிங் பண்ணணும். இது ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப என்ன ஆக்கிடும்னா சோர்வு வைக்கிறோம். சோர்வு ஆக்கினதுனால தான் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறார், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. சோர்வாகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அவர் சவுலா இருந்த வரைக்கும் சூப்பராக இருந்தார். என்னைக்கு பவுலா கன்வெர்ட் ஆகி உண்மையான சத்தியத்துக்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து அவருடைய ஜீவன் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் அவருக்கு இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறார். ஆனப்படினாலே நாங்கள் என்ன ஆகிறது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லை. இது டே பை டே ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நம்ம நைட்டு முடியும்போது என்ன யோசிச்சுக்கணும்னா, இன்றைக்கி என்னோடய பழைய மனுஷனை 1% கம்மி பண்ணியிருக்கிறேன், கிறிஸ்து 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணாலே போதும். இன்றைக்கி எந்த விஷயத்தில் என்னோடய பழைய மனுஷனுடைய காரியத்தை இன்றைக்கி நான் விட்டுருக்கிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய குணலட்சணத்தை இன்றைக்கி எனக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் அது ரெனிவல் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துங்கிறது வளர்க்குற ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சா? அதாவது ஒரு கருவாக இருந்து இப்படியே வளர்த்துட்டு போகிறோன்னு சொல்கிறல, அப்படி கிடையாது. அது கிறிஸ்துங்கிறதுனாலே முழுமை தான். அதை நமக்குள்ளே கொடுத்துட்டார், நம்ம அதை தரிச்சிட்டோம். இப்போ நம்மளோட விஷயம் என்னென்னா, பழைய மனுஷன் அதை என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஃபுல்லாக மறைச்சு நிற்கிது. தெரியணும்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பழைய மனுஷனை நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? அழிக்க ஆரம்பிக்கணும். நாளுக்கு நாள் அது நாளுக்கு நாள் அழிய அழிய எது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்? கிறிஸ்துங்கிற ஒரு சிருஷ்டி அந்த இடத்துல உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். இதை என்றைக்கு நீங்கள் ஃபைனல் பண்ணுறீங்களோ, என்றைக்கு 100% மாற்றுறீங்களோ, அன்றைக்கி நீங்களே இருக்க மாட்டீங்க. உங்களை யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? அந்த இடத்துல என்ன தான் தெரியும்? கிறிஸ்துங்கிறது தான் தெரியும். அப்போ அப்படி சொல்கிற அன்னைக்கு நம்ம என்ன இருப்போன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவனுடைய சரீரம் அல்லது கிறிஸ்துவனுடைய மனவாட்டி 1,44,000 என்னென்னலாம் இருக்குதோ எல்லா நேமும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான அப்படி கிடையாது. ஏன்னா
தேவன் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா 132 சங்கீதம் 13-14 வசனங்களில், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார், அது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். நிறைய சிட்டிஸ் இருந்துச்சுல, இது கானான் ஃபுல்லாகவே வந்து அவருடைய தேசம்தான், அவர் கொடுத்த விஷயந்தான். ஆனால் அதில் எந்த இடத்த மட்டும் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாருன்னா, சீயோனை மாத்திரம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த சீயோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சபையை வந்து கம்பேரிஷனில் கொடுக்கறதுக்காக சொல்லப்பட்டதான ஒரு அடையாளம். இப்போ சொல்கிறார், அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லியிருக்காரு. அப்படியே புதிய ஏற்பாட்டில் பவுல் என்ன சொல்லியிருப்பாரு, அந்த ஆலயம் என்னன்னு சொல்லிட்டாரு, நீங்களே அந்த ஆலயம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவர் கிளியராக ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். இப்போ இந்த ஆலயத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து தங்குறதுக்காக அவரே விரும்பி என்ன பண்ணியிருக்காராமா, அதை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்போ அவர் வந்து தங்கணும்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, தெரிந்தெடுத்தாச்சு. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லா ப்ராசஸும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆக வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னென்னா, அவர் வந்து வாசம் பண்ணுற இடமா நம்மளை என்ன பண்ணிடணும், மாற்றணும். அவர் எங்கே வாசம் பண்ணுவார்னா, நம்ம எப்போ கிறிஸ்துவாக இருக்கிறோமோ அப்போ வந்து என்ன பண்ணுவார், அவர் சொல்லுவார்ல, நான் உம்மிலேயும் நீர் என்னிலேயும் அப்படிங்கக்கூடிய வார்த்தையின் மாதிரி, என்னைக்கு தேவன் நம்மளிடத்துல வந்து வாசம் பண்ணுற மாதிரி நம்மளை தயார் பண்ணுறோமோ அன்னைக்கு நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம எந்த ஓட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த ஓட்டத்தை என்ன பண்ணிடுவோம்னா முடிச்சிருப்போம்னு அர்த்தம். அதான் மனவாட்டி அல்லது சபை அப்படிங்கக்கூடிய ஒரு இடம். அப்போது இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மரத்தல் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுக்குள்ள தான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்குறோம். என்னைக்கு நம்ம பழைய விஷயங்களை மறக்காமல், பழைய மனுஷனுடைய காரியத்தை மறக்காமல் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோமோ, நம்ம சொல்லுவோம், என்ன பண்ணிட்டோம், என்றைக்கு நான் புது சிருஷ்டி ஆனானோ அன்றைக்கி நான் பழைய காரியங்களை என்னை விட்டு போயிடுச்சு, நாளுக்கு நாள் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறேன், புது சிருஷ்டியாக என்ன ஆகிட்டு இருக்கிறேன், மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறேன்னா அப்படி வச்சுக்கலாமா, அப்படி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருந்துட்டு பழைய காரியங்களை எதையுமே மறக்காமல் அது மைண்டில் வந்து சூப்பராக என்ன பண்ணியிருப்போம், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு இங்கே பண்ணக்கூடிய எல்லா காரியத்திலும் அதனுடைய காரியத்தை எடுத்து என்ன பண்ணிகிட்டே இருப்போம், உள்ளே செஞ்சுட்டே இருப்போம். ஓகேவா? இதில் முக்கியமாக வர ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தானுடைய குணலட்சணம். நீங்கள் டோட்டலாக அதை மறந்துருங்கன்னு எதுக்கு சொல்கிறாருன்னு, நீங்கள் மறுபடியும் நினைவுபடுத்தவே கூடாது. அப்படி ஒன்று இருந்துச்சுன்னே உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஞாபகமே இருக்கக்கூடாது. எது? பழைய மனுஷனுடைய காரியங்கள். இப்போ மறக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்ல, மறுபடியும் நினைக்கிற அளவுக்கு மறக்கக்கூடாது. அப்படி ஒன்று இருந்துச்சுனே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணணும், மறக்கணும். அதனால தான் நீங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரத்துலலாம் 4லேருந்து 6 வரைக்கும் படித்து பார்த்தோம்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா மறிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு வார்த்தை. எதுக்கு? பழைய மனுஷனுக்கு மறித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த கான்செப்டில் தான் அவர் பேசியிருப்பார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மறிச்ச ஒரு டெட் பாடி இருக்குல்ல, அதை என்ன பண்ணிடுறோம்னா, டெட் பாடி கூடயே வந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், டெட் பாடி கூடயே வந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், என்றைக்கு நம்ம பழைய மனுஷனை அதனுடைய கேரக்டர்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கூடயே வந்துட்டு இருக்கிறோமோ அப்போ நம்ம என்னதான் அர்த்தம், அந்த புதைச்சதை நம்ம உள்ளே புகுந்து மறுபடியும் எடுத்து, இல்லைப்பா நீ சாகலைன்னு என்ன பண்ணு, பயப்படாத, நீ கூடயே வான்னு சொல்லி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா போகிற இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகிற மாதிரி ஆயிடும். அப்போ யார் நம்மளை பார்த்து கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க? அதனால தான் 2 விஷயம் இங்கே வந்து மனாசே, இன்னொன்று தான். மனாசே மாதிரி என்ன பண்ணணும்னா டோட்டலாக பழைய விஷயங்கள் மறந்துடணும். அதனால தான் சொல்கிறார், தன் தகப்பன் வீட்டை என்ன பண்ணிடணும், மறந்துடணும். நமக்கு தகப்பன் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமினுடைய பழைய மனுஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தகப்பன் வீடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புது சிருஷ்டிக்கு இருக்கும். அதை என்ன பண்ணணும், டோட்டலாக மறந்துடணும். இப்போ நம்ம யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம நியமிக்கப்பட்டவர்கள். அதற்கான விஷயத்தில் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கணும், அதில் தான் ஓடணும். இப்படி இருந்துச்சுன்னா மனாசே கேட்டகரி. ஒருவேளை நம்ம எல்லாமே வந்தாச்சு, ஆனால் நான் வந்து எதில் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன். பாவம் சாத்தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, நம்மளால் முடிஞ்சது நம்ம இங்கே வந்து செய்வன்ட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த கேட்டகரி? தான் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரி. ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமேங்கிறது வந்து இந்த தானோட துணிகரமும் அப்புறம் வந்து மற்றவர்களை விளைவிக்கக்கூடறதுக்கான ஒரு விஷயம்.
அது தண்டிக்கப்பட்டு மறுபடியும் மன்னிப்பு வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை கிடையாது. அது டோட்டலாக என்ன ஆயிருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த அழைப்பையுமே நம்மளிடத்துலேருந்து எடுத்து போடுற மாதிரியான ஒரு குணலட்சணம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய வேலை செய்யணும். அப்போ நம்ம தான் கோத்திரத்திலிருந்து அந்த குணலட்சத்தில் எப்படி விழாமல் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பெயர் காரணம் ஒன்று சொல்லியிருந்தோம். தான்னா என்ன அர்த்தம்? நியாயத்தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்ல. என்னைக்கு வந்து நம்ம அந்த துணிகரம் அல்லது மற்றவங்களை விளை வைக்கிறது, மற்றவங்களை குறை சொல்கிறதுலாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொருத்தவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது. ஒருத்தவங்களை நம்ம என்றைக்கு நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கிறவங்களோ, நியாயம் தீர்க்கிறங்கிறது அந்த டைட்டில் கீழே இது வரதில்லை. இன்னொருத்தவங்களை நம்ம குறை சொல்ல ஆரம்பித்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கரெக்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை நம்ம என்னைக்கு பண்ணுறோமோ அன்றைக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த தான் குணலட்சணத்தை உள்ளே விதைச்சி விட்டோன்னு அர்த்தம். அது நாளடைவில் தான் எப்படி ஆகும்? அது வந்து இந்த கசப்பு, அப்புறம் என்னெல்லாம் பார்த்தோம்ல, விஷம், அது இதெல்லாம் பார்த்தோம்ல, எல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஒரே ஒரு விஷயம், யார் அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தர். புலம்பல் 3:26 பார்த்தோம்னா கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. எது நடந்தாலும் தேவன் என்ன பண்ணிக்கிறார்? பார்த்துக்கிறார். ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது அவர் தான் ஜட்ஜு, அவர் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணணுமே தவிர நம்ம யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் நியாயம் தீர்க்குதல் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளே போயிடக்கூடாது. போகும்போதேவும் ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிடுவோம், தானோட எல்லா கேரக்டரையும் ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக நியாய தீர்ப்பே பண்ண முடியும், ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியும்ல. அப்போ அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மைண்டில் ஒரு ஹெட்டிங்கை வச்சுக்கிறணும். அதுக்குள்ளே என்றைக்கு போகிறோமோ அன்றைக்கி நம்ம என்ன யோசிச்சுக்கணும்னு பார்த்தோம்னா, ஓகே தான் குணலட்சணம் நமக்குள்ளே வர ஸ்டார்ட் பண்ணது, டோட்டலாக என்ன பண்ணிடணும், அதை நம்மளிடத்துலேருந்து எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டுட்டு மொத்தமாக என்ன பண்ணிடணும்னா பழைய விஷயங்களை மறந்து நம்ம இப்போ யார், இன்றைக்கி நம்மளோட ஓட்டம் என்னவா இருக்குது, அது மட்டும்தான் நம்மளோட மைண்ட்லேயே இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சுல? இன்றைக்கி நம்ம யார் அப்படின்னு பார்த்தோம்னா யார்? புது சிருஷ்டி, மனவாட்டி ஆக போகிறோங்கிறது நம்மளுடைய கோல். இது மைண்டில் வச்சு இதற்கான வேலைகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும். நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் என்னவா இருக்கணும், எதுவாக இருக்கணும்னு பார்த்தோம்னா ஒரு மனவாட்டிக்கான வாயிலிருந்து வர மாதிரியான வார்த்தைகளாக இருக்கும். அதாவது சர்ச் கிளாஸுங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை அந்த இடத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேசினார்னா எப்படி பேசியிருப்பார்? அவரோட காரியத்தில் யோசிச்சு பாருங்களேன். அவரை தவிர அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே எப்படி தான் இருந்தாங்க? தப்பாக தான் இருந்தாங்களா? பாவிகளாக தான் இருந்தாங்க. யாரை போய் அவர் இது பண்ணார்? யாரையுமே ஜட்ஜ் பண்ணல. அவர் எல்லா இடத்துலையும் இன்க்ளூடிங் வந்து சாத்தான் கொண்டு என்ன பண்ணார்னா ஜட்ஜ்மெண்ட் யாரோடது? தேவனோடது. அவ்வளோ அதிகாரம் இருக்கிறவரே அந்த ஒரு டெசிஷனுக்குள்ளே இருக்கும்போது நம்ம அந்த மாதிரியான துணிகரத்துக்குள்ளே நம்ம எப்பயுமே போயிடக்கூடாதுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணிக்கணும், மைண்டில் வச்சுக்கிறணும். ஸோ இது வந்து இந்த கடைசி காலகட்டத்தில் நடக்கிறதான ஒரு சம்பவம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குதிரையினுடைய எதை தான் அது கடிக்கிறதுக்கு அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்குமோ, குதிங்கால். அப்போ தேவனுடைய திட்டத்தில் குதிங்கால்ங்கிறது கடைசி பகுதியான இந்த கடைசி கால பகுதியில் நடக்கிறதான ஒரு சம்பவம். முன்னாடிலாம் அவ்வளோ இருந்துச்சுன்னா அவ்வளோ இருந்திருக்காது, ஆனால் இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறத என்ன பண்ணிடணும், முற்றணும். ஏன் அப்படின்னா அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை தேவன் என்ன பண்ணிடுவார், பார்த்துக்குவாருங்கிற கர்த்தர் மேலே அந்த நம்பிக்கையை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்மளோட ரட்சிப்பை காத்து கொள்றதுக்கு மட்டும் நம்ம ஓடுனா போதுமானதான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் ஒரு அருமையான ஒரு பாடம், ஒரு எச்சரிப்பு. ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த எச்சரிப்பான ஒரு பாடம். புரிஞ்சதுங்களா? நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஒரு பயத்தை உண்டு பண்ணுச்சு. அதில் சகோதரர் ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது வெளிப்படுத்துதலில் சொல்லும்போது தான் கோத்திரத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டார். இன்னொரு விஷயம் கண்டுக்கிறாம என்ன பண்ணிட்டாருன்னா அதை விட்டுட்டார். அப்போ தேவன் ஒரு புது சிருஷ்டியை, அவருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணும்போது அவர் சிட்சிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்டனை கொடுத்துறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? நமக்கு எந்த விதமான தண்டனையும் வரலை அப்படின்னா நம்மளை கண்டுக்காமல் விட்டுட்டாருன்னு அர்த்தம். ஸோ அப்படி கண்டுக்காமல் விட்டால் எந்த ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த தான் கண்டிஷன் தான்.
அதனால தான் ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 7-8. ரோமர் 4ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். அப்போ யாருடைய பாவம் மூடப்பட்டிருக்குதோ, யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதோ அவங்க யார்? பாக்கியவான். மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா மன்னிப்பு தான், அதை மறுபடியும் என்ன பண்ணுறதில்ல, ஞாபகம் வைக்கிறதில்ல. ஆனால் யாருடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்குதோ, மூடப்பட்டிருக்க என்ன அர்த்தம்? தேவன் எப்போ வேணாலும் அதை ஓப்பன் பண்ணுவார். அந்த ஒரு கண்டிஷனுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா போயிடக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கலாம். 8ஆம் வசனம். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். அப்போ யாருடைய பாவத்தை தேவன் நினைக்கிறதே இல்லையோ அவங்க யார்? பாக்கியவான். இதை கூட எங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாருன்னா 32ஆம் சங்கீதத்தில் இருக்குது. தாவீது சொல்லியிருக்கிறார் இல்லையா, 32ஆம் சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்தில் கூட வாசிக்கலாம். 32ஆம் சங்கீதம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இதுவரைக்கும் நம்ம ஒரு வேளை தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நிறைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்குள்ள உட்பட்டிருந்தோம்னா நாம் என்ன பண்ணணுங்கிறத அதிலே 5வது வசனத்தில் தாவீது சொல்லியிருக்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி வரக்கூடிய காலத்தாவது இப்போ இதுவரையிலும் நம்ம செஞ்ச தவறுக்காக கூட என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தேவன்கிட்ட முறையிட்டு ஃபஸ்ட்டு அறிக்கையிடணும். அதான் ரொம்ப முக்கியம். செஞ்ச எல்லா பாவங்களையும் அறிக்கையிடணும். அந்த அறிக்கையில் ஒரு உண்மை இருக்கணும். அது தேவன் பார்த்துக்கிடுவார். ஏன் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய அறிக்கை ஒரு அப்போதைக்கு ஒரு மன்னிப்பு வாங்குறதுக்கு இருக்குதா, இல்லை எப்போவுமே இந்த தப்பை செய்யாத அளவுக்கு நம்முடைய எண்ணம் இருக்குதா அப்படிங்கிறத அதை பார்க்குறார். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, சகோதரர்கள் அந்த பாடத்தில் பார்க்கும்போது நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. ஒரு வேளை அந்த மாதிரி விழுந்து போகிறவங்க கூட நம்ம பழகிக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம கண்ணுக்கு தெரிய வருது அப்படின்னா அவங்கள விட்டு என்ன பண்ணிடணும், விலகி போகிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, இழுத்துட்டு போயிடுவாங்க. இதைத்தான் யாருக்கு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசிக்கு பண்ணாங்க இஸ்ரேல் ஜனங்கள். எரேமியா தீர்க்கதரிசி போய் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை சீர்படுத்தி என் பக்கம் திருப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ இந்த பக்கமானு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு கண்டிஷன் அந்தளவுக்கு வந்துருச்சு. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நீ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். என்கிட்ட நீ ப்ரேயர் பண்ணாத, விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா, இல்லை அவங்க எனக்கு எவ்வளவு தான் இடைஞ்சல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கங்கன்னு சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் என்னை யார் என்று கேட்கிறீர்கள் சொல்கிறாரா இயேசு கிறிஸ்து. அதுக்கு சீசர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னது, அதில் எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்கிறலாம். அப்போ அந்த ஒரு வார்த்தை எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு பார்க்கும்போது இதை பேஸ் பண்ணி தான். அப்போ சொந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்களோ அதே மாதிரி எரேமியாவும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து பண்ணதை நிழலாக யார் பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே எரேமியா பண்ணியிருக்கிறார். அதனால தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஒரு விஷயத்தை அங்கே மேற்கோள் காட்டுறதாக நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவருக்கொருவர் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இது ஒருத்தவங்க செய்கிற தப்பை கண்டுபிடிச்சி இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அதை பண்ண அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம வரலை. தப்பு செய்கிறாங்களா, தப்பு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நம்ம ஜெபிக்கலாம். ஒரு அருமையான ஒரு பாடம், இந்த ஒரு சத்திய பாடத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளிலும் கூட இந்த சத்திய பாடத்தை சுமந்து வந்த சகோதரர் கூட கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை மதுரை சபையின் சார்பாக தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்தில் பாடல் எண் 91
அன்பு எத்தனை பெரிதே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். பாடல் முடிந்த பின்பு சகோதரர் மணிவண்ணன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர். பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர். எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. தனிமையில் கண்ணீரில் கலங்கி நான் நீர்க்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பில் அணைத்தீர். தனிமையில் கண்ணீரில் கலங்கி நான் நீர்க்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பில் அணைத்தீர். எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. துரோகி நான் உம்மையே பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீரே. துரோகி நான் உம்மையே பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீரே. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, முது ஒரே பேரான குமாரரும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம் தாப்பனே. தேவரே, கிறிஸ்துக்குள்ளாக எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து அனுதினமும் அன்பினாலும் சத்தியத்தினாலும் போஷித்து இம்மட்டுமாக வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே, இந்த நாளிலும் கூட தயவுள்ள சித்தத்தால் சகோதர சகோதரியாக ஒன்று கூடி சத்திய வார்த்தைகள் தியானிக்க உம்மை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக கோடான கோடி நன்றி தாப்பனே. தேவரே, இந்த நாளிலும் கூட தான் கோத்திரம் இந்த சத்திய பாடத்தை தந்தருநீர். தேவரே, நானும் தான் கோத்திரத்தார் போல் இல்லாமல் துணிகரமான பாவங்களை நான் செய்து விடாதபடிக்கு, உலக காரியங்களில் மாமிசத்தில் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு, தேவரில் எப்போதும் நாங்கள் சத்தியத்தில் வாஞ்சவுள்ள பிள்ளைகளாக உமது வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நாம மகிமைப்படும்படியாக, இப்போ இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படும்படியாக நடக்க தேவன் தாமே எங்கள் பரிசுத்த ஆவியை கொடுத்து எங்களை வழிநடத்துங்க. தேவனை நாங்கள் கிறிஸ்துவை மட்டும் வெளிப்படுத்தி, அன்பை மட்டும் வெளிப்படுத்தி பரம கணன் அடைய செய்ய தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்கும் சகோதர சகோதரிகளின் பரிசுத்த ஆவியை கொடுத்து பேர் பெறாத
ஆசீர்வதிங்க. இந்த சிறிய ஜெபத்தை என் கர்த்தர் இரட்சகரும் ஜீவாதிபதியுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். சபையார் அனைவரும் அமரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகள். கோவை ரத்தினபுரியிலிருந்து இன்றைய நாளிலும் கூட சத்திய படத்தை பகிர்ந்து கொடுக்க வந்த சகோதரர் திவாகர் மற்றும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் மீண்டுமாக கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை